பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவனுடைய வார்த்தையை கேட்க அவளோடு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வேதத்தில் மறைந்து கிடக்கிற பல ரகசியங்களையும் பொக்கிஷங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் தேவ பிள்ளைகள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படவும் நித்திய காலமாய் தேவாதி தேவனோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடும் பரலோக ராஜ்யத்தில் இருப்பதற்கு தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கின்றோம். தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் அனைத்தும் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தில் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எல்லாம் அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம். அவரோடு கூட நாம் நித்தியமாய் இருக்க வேண்டுமானால் அவருக்கேற்ற பரிசுத்தம் நமக்கு இருக்க வேண்டும். அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காக தான் வேத வசன ஆதாரத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பரிசுத்தத்தை குறித்து நமக்கு விளக்கி சொல்லிக்கொண்டே வருகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறபடியினால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதப்பட்டுள்ளதே. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம் நம்முடைய ஒவ்வொரு நடக்கையிலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். கடந்த 2 வாரங்களில் நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் உண்டாகிற பாவங்களை பார்த்தோமே. அப்படி என்றால் நம்முடைய வார்த்தையில் தேவன் எத்தனை பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதேபோல்தான் நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய நடக்கையில் ஒவ்வொன்றிலும் பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார்.
தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் எல்லாம் வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எழுதி வைத்த வசனத்தின்படிதான் நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று எழுதப்பட்டுள்ளதே. அப்படி என்றால் தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் குறைவில்லாததாய் காணப்பட வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று எழுதியிருக்கிறதே. இதன் அர்த்தம் என்ன? அவருடைய வருகை வரைக்கும் நாம் பெற்றிருக்கிற பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது எத்தனை அவசியமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய போராட்டமே பரிசுத்தத்தில் தான். எதில் எல்லாம் பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது என்று நம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அனைத்தும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருப்போமானால் வேதத்தில் அடங்கியிருக்கிற பல ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். கடந்த வாரம் நாவினால் உண்டாகிற பாவத்தை தியானித்தோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளதே. எப்படி நாவானது நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறதோ அதே போல் நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவமும் நம்முடைய முழு சரீரத்தையும் பாவத்திற்குள்ளாக்கி பரிசுத்தத்தில் இருந்து எடுத்து விடுகின்றது. அதன் நிமித்தமாக ஒரே ஒரு அவயவத்தின் மூலம் உண்டாகிற பாவத்தின் மூலமாக முழு சரீரத்திலே நாம் பரிசுத்தத்தை இழந்து விடுகிறோம். அதன் நிமித்தம் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாத, மறுரூபமாக்கப்பட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றோம். வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிக்கப்பட்ட இந்த 3 வசனங்களிலும் நம்முடைய இருதயம்
நம்முடைய வாய், நம்முடைய கண் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. இருதயமானது திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுகிறது என்று எழுதப்பட்டுள்ளது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்றும், கண் கெட்டதானால் சரீரம் முழுவதும் இருளடைந்து போகும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அவயவமும் மூலமாக நம்முடைய முழு சரீரமும் கரைப்படுத்தப்படுகிறபடியினால்தான் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் இயேசு சொன்னாரே, மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்தில், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்லா கவனிங்க. எந்த காரியத்தை நம் இருதயத்தில் வைக்கிறோமோ அந்த காரியம் இருதயத்தில் தங்கி அதே காரியம் நம்முடைய வாய் வழியாக வெளியே வருகிறது. ஆதியாகமம் 27வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், ஈசாக்கு அவன் மகன் ஏசாவை தனக்கு பிரியமானபடி வேட்டையாடி சமைத்து கொண்டு வர சொல்கிறான். அதை நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ரெபெக்காள், ஈசாக்கின் மனைவி, அதை ஒட்டு கேட்டு அந்த இடத்தில் யாக்கோபை தயார் பண்ணி வீட்டில் இருக்கிற ஆட்டையே ஈசாக்குக்கு ஏற்றபடி அவன் விரும்புகிற மாதிரி ருசியாய் சமைத்து, ஏசாக் உடைய ஆடையையும் ஆட்டினுடைய ரோமத்தையும் யாக்கோபுக்கு அணிந்து ஏசாவை போல வேஷமிட வைத்து அவனுடைய தகப்பன் ஈசாக்கை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். நல்லா கவனிங்க. இந்த காரியம் ஏசாவுக்கு தெரிய வரும் பொழுது அவன் இருதயம் யாக்கோபின் மீது கோபம் அடைகிறது, வெறுப்படைகிறது, கசப்பாகிறது. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து அவன் இருதயத்துக்குள் ஒரு கசப்பு உண்டாகிறது. சகோதரன் மீது ஒரு பகை
ஒரு வெறுப்பு, அது அவன் இருதயத்தில் தங்குகிறது. அந்த வெறுப்பு, அந்த கசப்பு, அந்த கோபம் அவன் வாய் வழியாக வெளியே வருகிறது. 41வது வசனம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். எது இருதயத்திலே தங்கியிருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். அப்படி என்றால் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அவயவம் பாவம் செய்தால் எல்லா அவயவமும் பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறது. எல்லா அவயவமும் கரைப்படுத்தப்படுகிறது. இருதயத்துக்குள்ளதான் எல்லா விதமான பொறாமைகள், கோபங்கள், எரிச்சல்கள். நல்ல கவனிங்க. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். நல்ல கவனிங்க. கோலியாத்தின் நிமித்தம் தேசமே வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை. சவுலில் இருந்து அனைவரும் பயந்து கொண்டிருந்த சூழ்நிலை. தாவீது ஒரு கவன்கல்லை வைத்து கோலியாத்தை கொன்று போட்டதினால் ஜெயம் கிடைத்தது. அதன் நிமித்தமாக ஜனங்கள் தாவீதை புகழ்ந்து பாடுகிறார்கள். அதை கேட்க சவுலுக்கு முடியவில்லை. வாசிப்போம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். நல்ல கவனிங்க. அவங்க பாடுறத பார்க்கிறான், கேட்கிறான். கண் வழியாகவும் காது வழியாகவும் பாடல் சத்தம் உள்ள போகுது. இருதயத்துக்குள்ள ஒரு பொறாமை, இருதயத்திற்குள்ள ஒரு எரிச்சல், இருதயத்திற்குள்ள ஒரு கோபம் தாவீதை அந்த நாள் முதற்கொண்டு காயமகாரமாய் பார்க்கிறான். வாசிப்போம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஈட்டியை அவன் மேல் எறிகிறான். கை. நல்ல கவனிங்க. மக்கள் பாடிக்கொண்டு வருகிறத பார்க்கிறான், அந்த பாட்டை கேட்கிறான். அது நிமித்தம் அவன் இருதயத்துக்குள்ள பொறாம, அவன் இருதயத்துக்குள்ள எரிச்சல், கோபம், அவன் கையில் இருந்த ஈட்டியை எடுத்து வீசுகிறான். முழு சரீரத்தும், முழு சரீரத்தில் ஒவ்வொரு அவயவமும் பாதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு அவயவமும் பாவத்திற்குள்ளாக்கப்படுகிறது. அதன் நிமித்தமாக அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் பரிசுத்தத்தை இழக்கிறது, கரைப்படுத்தப்படுகிறது.
நல்ல கவனிங்க. எப்படியெல்லாம் நம்ம பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறோம். ஒரே ஒரு பார்வை, அந்த பார்வையின் சத்தமுமே அவன் கைவரிக்கும் பாவம் செய்ய வைக்கிறது. அவன் இருதயத்தை கரைப்படுத்துகிறது. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று ஏன் சொன்னார்? பொறாமைக்கும் கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் இருதயத்தில் இடம் கொடுக்க கூடாது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது தான் இருதயத்தையே கரைப்படுத்தி விடுகின்றது. நம்முடைய இருதயத்தையே பாவத்துக்குள்ளாக்கி விடுகின்றது. நமக்கு தெரியா எவ்வளவு காரியம் இருதயத்தின் மூலமாக, இருதயத்தின் வழியாக முழு சரீரமும் பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறது. மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும். நல்ல கவனிங்க. இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும், வேசித்தனங்கள், கொலை பாதகங்களும், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லங்கானவர்களாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். இவை எல்லாம் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது. அது முழு சரீரத்தையும், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையுமே பாவத்துக்குள்ளாக்கி விடுகிறது. ஆதலால் தான் எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமானது திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமாய் இருக்கிறது. வெறும் கேடு என்று எழுதப்படவில்லை, திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமா, மகா கேடு நிறைந்ததுமாய். அதை அறியத்தக்கவன் யார்? இருதயத்துக்குள் இருந்து அது புறப்பட்டு வருகிறது. ஆகவே அது அநேகர் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டு விடுகிறது. அதனால் தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நீதிமொழிகளில் வாசித்தோமே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. நல்ல கவனிக்க வேண்டும். பார்வை முழு சரீரத்தையும் பாவத்துக்குள்ளாக்கிவிடும். அநேக நேரங்கள்ல எப்படியெல்லாம் பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறோங்கிறது நாம உணர்கிறதே கிடையாது. எல்லாவற்றையும் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கண் இமைகள் செம்மையாய் பார்க்கட்டும். எப்படி இருதயம் காக்கப்பட வேண்டுமோ, எப்படி இருதயத்தை நாம் பரிசுத்தமாய் வைக்க எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லுகிறாரோ, அதே மாதிரி உன் கண்கள், உன் பார்வை நேராய் பார்க்க கடவுள். உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்கட்டும். அந்த பார்வையில் சுத்தம் இருக்க வேண்டும். அந்த பார்வையில்
பரிசுத்தம் இருக்க வேண்டும். அந்த பார்வையில் நேர்மை இருக்க வேண்டும். அந்த பார்வையில் தான் விபச்சார எண்ணங்கள், அந்த பார்வையில் தான் பொருள் ஆசைகள். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த பார்வையில் தான் கொலை வெறிகள். எல்லாமே இந்த பார்வையில் தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னாரே. அந்த பார்வையிலேயே he has committed adultery in his heart. அந்த பார்வையே முழு சரீரத்தையும் பாவத்துக்குள்ளாக்கி ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுத்தப்படுகிறது. தேவ மனுஷர்களை பார்வையிலே தான் பிசாசு விழ வைக்கிறான். வாசிக்க கேட்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். நல்ல கவனிங்க. ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான், பார்க்கிறான். வாசிப்போம். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தால். அவள் வெகு சௌந்தரியவதி. அந்த பார்வையை அவன் உடனே திருப்ப வேண்டும். உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. இப்ப இந்த கண் நேராய் நோக்கல, உன் கண்கள் செம்மையாய் பார்க்க கடவுது. செம்மையாவும் பார்க்கல. ஏன் தெரியுமா? உடனே அது அவ யாருன்னு விசாரிக்கிறான். அவ யார்? அதை விசாரிக்க ஆள் அனுப்புகிறான். ஏன் விசாரிக்க ஆள் அனுப்புகிறான்? He has committed adultery in his heart. அந்த பார்வையிலேயே அவன் தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாகிவிட்டது. இயேசு சொன்னாரே, அப்படி என்றால் அந்த பார்வை இச்சையான ஒரு பார்வை. நல்ல கவனிங்க. 4வது வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். உடனே ஆள் அனுப்பி அழைத்து வர சொல்கிறான். வாசிப்போம். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். நல்ல கவனிங்க. ஏன் இந்த பாவத்துக்குள்ளானா? தேவ மனுஷன், அபிஷேகம் பெற்றவன், கர்த்தர் மீது வைராக்கியம் உள்ளவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றவன். அந்த இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றதுனால தான் ராஜாவாகவே அமரப்பட்டவன். கண்கள் நேராய் நோக்கவில்லை, கண்கள் செம்மையாய் பார்க்கவில்லை. அதனால் தான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பாவம் செய்தது மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் நிமித்தம் அவள் கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பத்தை மறைக்க அவளுடைய கணவன் உரியாவை கொன்று போட்டு விட்டான். நல்ல கவனிங்க. மரணத்துக்கு எதுவான பாவம் அது. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 27வது வசனத்தின் கடைசி பகுதி. தாவீது செய்த இந்த காரியம்
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதது. அத நிமித்தம் தேவனுடைய நீதி சரி கட்டுதலுக்கு ஆளானான். தேவனுடைய தண்டனைக்கு ஆளானான். பனிரெண்டாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா தாவீது அது நிமித்தம் எப்படிப்பட்ட தண்டனைக்குள்ள போனான்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது. என கருமையான தேவ ஜனமே, நம்முடைய பார்வை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரன் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, நல்லா கவனிங்க, தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். வாசிப்போம். அவளே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க, ஏன் காதலித்து நாசமாய் போகிறாங்க? நல்ல கவனிங்க, கண்கள். அவ என் கண்ணுக்கு பிரியமானவள். இன்னைக்கு காதல்ல நம்ம கேள்விப்படுறோமே, கொலை, தற்கொலை, ஓடி போகிறது, பிறகு வாழ்க்கை நிம்மதி இல்லைன்னு விஷம் குடித்து சாகிறது, ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் இல்லாம தவறான பாதையில போகிறது. வாழ்க்கை முழுவதும் சந்தேகம், கண்ணீர். ஏன்? பார்வை. அவ என் கண்ணுக்கு பிரியமானவன் சொன்னா அவ கிடைக்கல. அவ தகப்பன் அவளை வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான். அவ்வளவுதான். இவன் வாழ்க்கையை நாசமாய் போய்விட்டது. என் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். நல்ல கவனிங்க, பாவம், பாவம். How sin entered. தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் என்று விடுதலையாக்க இரட்சகனாய் ஏற்படுத்தப்பட்டவன், பரிசுத்தத்திற்கு என்றே தேவனால் ஆலோசனை கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவன். கண். நான்காவது வசனம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். இன்னொருத்தியோட போயிட்டான். இந்த பாவம் தொடர்கிறது. Continuous sin. 19வது வசனத்தில் இருந்து, அவள் அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். நல்ல கவனிங்க, அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் பலம் அவனை விட்டு நீங்கியது. கர்த்தர் போயிட்டாரியா, அவனுக்கு தெரியாது.
அவனுக்கு தெரியாது. பார்வையில் உண்டான பாவம் வேசி மார்க்கம் வரைக்கும் அவனை அழைத்து சென்று விட்டது. வேசியோடு கூட உறவும் தொடர்பும் வைக்க ஆரம்பித்து விட்டான். தரிசனம் போய்விட்டது. அழைப்பை மறந்து விட்டான். பரிசுத்தத்தை உதாசீனப்படுத்தி விட்டான். கர்த்தரையே விட்டு விட்டான். வாசிப்போம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் போனதே தெரியாது. கர்த்தர் போனதே தெரியாது. எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும். வாசிப்போம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். சிறைச்சாலையிலே மாவரைக்க வச்சிட்டாங்க. எத்தனை பரிதாபம். கண் நாவதானே பார்த்தோம். கண்ணு மூலம் எவ்வளவு பெரிய பாவங்கள் உண்டாகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் ஒரே ஒருத்தனால. ஏன் சாபத்தீடானதிலே எடுத்தான்? கண். நல்ல கவனிங்க. ஏன் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானார்கள்? கண். 19வது வசனத்திலிருந்து. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒளிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். எப்படி செய்தேன் சொல்றான். நல்ல கவனிங்க. எப்படி செய்தானா? வாசிப்போம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு. நல்ல கவனிங்க. எதை கர்த்தர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை பார்க்கிறான். சாத்தானின் தந்திரமே தேவனுடைய கட்டளைக்கு உன்னை கீழ்ப்படிய விடாமல் ஆக்குவதுதான். அதை நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டே. அந்த பார்வையிலே இச்சை. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்கள் செம்மையாய் பார்க்க கடவுது என்று சொன்னாரே. ஆசையை கொண்டு வந்துறியா? அதை இச்சித்து எடுத்துக்கொண்டு எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாவம் அவனுடைய முடிவு என்ன? 25வது வசனம். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி. நல்ல கவனிங்க.
அடுத்த வசனம், அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார். செத்தான், செத்தான். வாசிப்போம். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். எப்படி மாறினார்? நீதி சரி கட்டுதல். உன் கண் செவ்வையாய் பார்க்கட்டும். ஒவ்வொரு அவயத்தையும் பாவத்துக்குள்ளாக்குறவன் பிசாசு தான். நல்ல கவனிங்க. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் இயேசுவிட்டே வந்த எல்லாத்தையும் காமிக்கிறான், பார்க்க வைக்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8 முதல். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். நல்ல கவனிங்க. பிசாசு காமிப்பான், ஆசையை கொண்டு வருவான். பண ஆசை, பொருளாசை, பதவி ஆசை பார்க்க வச்சுதான் ஆண்டவரை செய்கிறான். அப்படி இயேசுவை செய்கிறான். வாசிப்போம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நல்ல கவனிங்க. ஜெயம் பெறுகிறது அப்படிதான். நீ பாவத்தை ஜெயிக்கணும்னா வசனத்தை வச்சு ஜெயி. எல்லா வகையிலும் பிசாசு போராடுவான். எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிய விடாமல் ஆக்கலாம், தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் ஆக்கலாம், எப்படி உன்னை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க விடாமல் ஆக்குவான், பிசாசு செய்வான். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உன் கண்ணானது உன் முழு சரீரத்துக்கும் விளக்காயிருக்குதா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 34வது வசனத்தில் இருந்து, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். நல்ல கவனிங்க. முழு சரீரமும் வெளிச்சமா இருக்குன்னா கண்ணு தான். உன் கண் தெளிவா இருந்தா முழு சரீரம் வெளிச்சமா இருக்கும். வாசிப்போம். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். நீ தவறான பார்வை பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரியை எச்சியோடு பார்க்க வந்த இறுதியில் விபச்சாரம் செய்தாயிட்டுனா முழு சரீரமும் இருளாயிருச்சுதுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. நம்ம அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். These are the days of preparing ourselves for the coming of the Lord Jesus Christ. ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய நாளில் இருக்கிறோம். கர்த்தரை தேடுகிற நாட்கள் இது. பரிசுத்தத்துக்குள் போகிற நாட்கள் இது. வாசிப்போம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம், நல்ல கவனிங்க, ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், நல்ல கவனிங்க, உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு
தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்படின்னா உன் கண் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உன் பார்வையில் எவ்வளவு பரிசுத்தம். ஒரு ஸ்திரியையோ ஒரு புருஷனையோ பார்க்கும் பொழுது இச்சை உண்டாகிறதா? உன் கண்ணை திருப்பு, திரும்பி அதை பார்க்காத. நல்லா கவனிக்க வேண்டும். உன் பார்வையில் நீ பாவம் செய்யணும்லாம் கிடையாது. நல்லா கவனிங்க. பாவம் செய்யணும்லாம் கிடையாது. பார்வை போதும். அந்த பார்வையே உன்னை எலும்பு தோளமாக்கிறான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். நல்ல கவனிங்க. ஒரு சகோதரி இருந்தா அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். ஏன்? பார்வை. அவள் மேல் மோகம் கொண்டான், இச்சித்தான் அர்த்தம். அதுக்கு பேரு காம வெறின்னு சொல்றது. நல்ல கவனிங்க, வாசிப்போம். தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். பார்வை. பார்வை என்ன? இன்னும் பாவம் செய்யல, அவன் இன்னும் பாவம் செய்யல. என் ஆண்டவர் சொன்னாரே, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்தாயிட்டு அவன் செஞ்சிட்டு இருக்கிறான் அர்த்தம். இருதயத்தில் he has committed adultery. ஒவ்வொரு நாளும் பாவம், இருதயத்துக்குள்ள பாவம். நல்ல கவனிங்க. அந்த பாவத்தின் நிமித்தமாகவே மெலிந்து போகிறான், அந்த பாவத்தின் நிமித்தமாகவே வியாதிப்படுகிறான். வாசிப்போம். தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்க கொண்டு வியாதிப்பட்டான். நல்ல கவனிங்க. வியாதிப்பட்டான் தெளிவா எழுதியிருக்கு. இன்னைக்கு சிலர் காரணம் இல்லாமலே மெலிஞ்சிட்டு போவாங்க, காரணம் இல்லாமலே வியாதிப்படுவாங்க. எனக்கு எண்ணங்கள் சரியில்லை, பார்வைகள் சரியில்லை. அது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி உன்னில் இருக்கிற வெளிச்சத்தை இருளாக மாற்றி விடுகிறது. வருகையில மறுரூபமாக முடியுமா? நல்லா கவனிங்க. இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் கரைப்படுத்தப்படுகிறோம், பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறோம் எடுக்கிறேன். ஒரு கண்ணு ஒரு மனுஷனை எப்படி பாவத்துக்குள்ளாக்கிறது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு அவ வேசியும் இல்ல, அவ விபச்சாரியும் இல்ல, ஒரு பெரிய அதிகாரியுடைய மனைவி, தேவ அபிஷேகம் பெற்று தேவனுடைய இருதயத்துக்கேற்றவனாய் வாழ்ந்து தேவனோடு கூட உறவு வைத்துக் கொண்டு தேவனால் ராஜாவாக்கப்பட்ட தாவீதே இந்த பார்வையில விழுந்து போனான்னா இந்த பெண்ணெல்லாம் எம்மாத்திரம். நல்லா கவனிங்க. பார்க்க தான் செய்யறா, அவங்க அழகான சௌந்தரியம் உள்ளவன்.
அந்த பார்வையை அவ இருதயத்துக்குள்ள பாவ எண்ணத்தை உண்டாக்குகிறது. வாசிப்போம். என்னோட சயனி என்றால், நல்ல கவனிங்க, பத்தாவது வசனத்தில் அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக் கொண்டு வந்தும், நித்தம் நித்தம் அவளால் முடியல. She was unable to overcome the sin. எல்லாமே வேதத்தில் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? நாம் அறிந்து கொள்ளுகிறதற்காக, நாம் தெரிந்து கொள்ளுகிறதற்காக. Don't create an opportunity to commit sin. நல்ல கவனிங்க, பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறாதீங்க. ரன் அவுட், ஓடணும் பாவத்தை கண்டு. நித்த நித்த சொல்றா, அவன் சம்மதிக்கல. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி படித்து, என்னோட சயனி என்றாள். வீட்டுல ஒருத்தரும் இல்லை, அவளால் முடியல. She herself created an opportunity to be alone. அவனோட தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவளே உருவாக்குகிறார். எல்லாத்துக்கும் ஒரு வேலையை பொறுப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து அந்த ரூமை காலியாக்கி வச்சுட்டா. எல்லாம் கவனிங்க. A pre-planned plot against Joseph. எப்பொழுதுமே நம்ம ஞானமாக நடக்கலைன்னா பிசாசு ஈஸியா தட்டிட்டு போயிடுவான். 12வது வசனம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஓடியே போயிட்டான். ரன் அவுட். பாவத்தை கண்டு ஓடுங்க. வேசித்தனத்துக்கு விலகி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு அவையும் அப்படிதான். நம்முடைய ஒவ்வொரு அவயமும் பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறது. நல்லா தெரியுங்க, நம்முடைய ஒவ்வொரு அவயமும் பாவத்திற்குள்ளாக்கப்படுகிறது. ஒரு அவயம் பாவம் செஞ்சிச்சுன்னா முழு சரீரமும் கரைப்படுத்தப்பட்டுரும். வருகையில போக முடியாது. போகட்டும். நாவு, கண்ணு, கை, இருதயம், இவையெல்லாம் எப்படி பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறதுங்க. இவ்வளவு நேரம் தியானிச்சோம். அவருடைய வருகை நேரம் நமக்குள் தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்க வேண்டும். அவரை நம் இருதயத்தை விட்டு வெளியே விட்டுறாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருந்து அவருடைய வருகைக்கு நம்மளை எப்படி எடுத்து செல்கிறார் என்பதை அடுத்த பகுதியிலே நான் விளக்கி இருக்கிறேன். இன்று மாலை 5 மணிக்கு
ஒளிபரப்பப்படுகிறதற்கு பதிலாக இப்பொழுதே உங்களுக்கு அதை யூடியூப்லே போட்டு வைத்திருக்கிறோம். நீங்கள் இந்த தேவ செய்தி முடித்ததும் அதை தொடர்ந்து கேட்க விருப்பம் உள்ள கேட்கலாம், அல்லது சிறிது ஓய்வாக இருக்கிற நேரத்தில் கூட கேட்கலாம். இந்த நாளைக்குள்ளாக 2 தேவ செய்தியும் கேட்டு விடுங்கள். அது உங்களை இயேசுவின் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். God bless you. Red signal, red signal, red signal, red signal, stop. சிக்னலை மதிக்காம போனா போலீஸ் தான் பின்னால வரும். சிக்னலை மதிக்காம போனா போலீஸ் தான் பின்னால வரும். பம் 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 பம். தெய்வ வார்த்தை மதிக்காம போனா சாத்தான் உன் பின்னால் வருவான். தெய்வ வார்த்தை மதிக்காம போனா சாத்தான் உன் பின்னால் வருவான். உன்னை ஏமாற்றுவான், உன்னை ஏமாற்றுவான். இயேசுவின் வழியில் நடந்தால் தூதர்களின் மகிமை வருமே. இயேசுவின் வழியில் நடந்தால் தூதர்களின் மகிமை வருமே. லா 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 லா. தெய்வ வார்த்தை கேட்டு நடந்தால் இயேசுதான் உனக்குள் வருவார். தெய்வ வார்த்தை கேட்டு நடந்தால் இயேசுதான் உனக்குள்